அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீன் போர் ஆரம்பிச்சு இன்னைக்கு 550வது நாள கடந்து போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இஸ்ரேல் தன்னுடைய கொடூர கொலைவெறி தாக்குதலை காசா மக்களை நோக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல அதிகமான தாக்குதல்கள் இஸ்ரேல் ஏஐ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏஐன்னு ஒண்ணு இல்லை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது மனிதர்கள் போலவே இருக்கும், ஆனா அங்க வந்து ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே மெஷின்ஸ். இந்த மெஷின்ஸ் ரோபோட்ஸை வச்சுதான் அதிகமான தாக்குதல்களை அங்க இருக்கிற அப்பாவின் பொதுமக்கள் மேல நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏஐக்கு குழந்தைகள்னா யாருன்னு தெரியாது, பெண்கள்னா யாருன்னு தெரியாது, முதியவர்கள்னா யாருன்னு தெரியாது, யார் யார கொல்லணும்னு தெரியாது. கண்மூடித்தனமா தாக்குதல் நடத்தி அங்க இருக்கிற அப்பாவி பொதுமக்களை கொல்லும். ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் அதிகமான மக்களை இந்த இஸ்ரேல் கொண்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில மைக்ரோசாஃப்ட், இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தான் ஏஐக்கு பேர் போன ஒரு நிறுவனம். இந்த நிலையில கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்குது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால. என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, இது வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தொடங்கப்பட்டு 50வது வருஷத்தை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். இந்த நிலையில தான் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஒண்ணு ஏற்பாடு செஞ்சு, அந்த நிகழ்ச்சிக்கு யார் யார் வந்திருக்கா அப்படின்னா, பில் கேட்ஸ், பால்மர், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் சிஇஓவா இருக்கிற சத்யா நதல்லா, இவங்க 3 பேருமே அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்கிறாங்க. இதுல இன்னொரு மிக முக்கிய சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, 14 வருஷங்கள் கழிச்சு இந்த 3 பேருமே ஒரே ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட ஏஐ தொழில்நுட்ப பிரிவோட தலைமை நிர்வாகி அதிகாரியா முஸ்தபா சுலைமான் அப்படின்ற ஒருத்தவர் இருக்கிறாரு. அவர் தான் அந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்டாவும் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, நிறைய அப்டேட்ஸ்களை ஸ்கிரீன்ல காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நாங்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு இந்த முஸ்தபா சுலைமான்றவர் தான் அந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்ப உடனே மொரோக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க பேர் வந்து இஃப்திஹால் அபுசால் அப்படின்ற இந்த பெண்மணி உடனே எந்திரிச்சு அந்த ஹோஸ்டா இருக்கிற முஸ்தபா சுலைமானை நோக்கி சரமாரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோக்கள்லாம் கூட இடையில நிறைய வைரல் ஆனிச்சு. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துல அந்த மீட்டிங் நடக்கிறப்ப ஒரு பெண்மணி எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க, ஃப்ரீ பாலஸ்தீன், அப்புறம் வந்து பாலஸ்தீன் மக்களை காப்பாத்துங்க, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தால தான் அங்க நிறைய மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துல வேலை பார்க்குற, அதாவது ஏஐ தொழில்நுட்பத்துல வேலை பார்க்குற எல்லார் கைகளிலுமே ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சரமாரியான கேள்விகளை அங்க சுலைமானை நோக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம கூஃபியா அப்படின்னு சொல்லப்படுற அந்த பாலஸ்தீன் மக்கள் அதிகமா போட்டிருப்பாங்க, தலையில சுத்திருப்பாங்க, ஷால் மாதிரி இருக்கும், அந்த கூஃபியாவை எடுத்து அந்த சுலைமான் மேல விட்டெறிஞ்சிருக்கிறாங்க அந்த வீர பெண்மணி. உடனே இந்த சிங்க பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னொரு பெண் பர்னியா அகர்வால், இந்தியாவை சேர்ந்த அவங்களுமே இவங்களுக்கு சப்போர்ட்டா அங்க இருந்து கத்தி இருக்கிறாங்க. ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படின்ற சில கோஷங்களையுமே எழுப்பியிருக்கிறாங்க இந்த 2 சிங்க பெண்களும். இதை தொடர்ந்து என்ன நடந்திருக்குன்றத நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. அவர்கள் இருவரையுமே வேலையை விட்டு தூக்கிருச்சு இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். இதுல நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். என்னன்னா, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம்ன்றது ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அந்த கம்பெனில வேலை கிடைக்கும்னு நினைக்கிறதே ஒரு எல்லாருக்குமே பல பேருக்கு கனவா இருக்குது. ஸோ அந்த நிலையில அவங்க 2 பேருமே பாலஸ்தீன் மக்களுக்காக தன்னுடைய வேலையே தூக்கி விட்டெறிஞ்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவ்வளவு பெரிய முக்கியமான மீட்டிங்ல நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுடைய வேலை போயிடும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த வேலைய துச்சமா மதிக்காம அந்த பாலஸ்தீன் மக்களுக்காக விட்டெறிஞ்சிருக்கிறாங்க அந்த 2 பெண்மணிகளும். ஸோ அந்த வேலைகளை இழந்த அந்த பெண்மணிகளுக்கு உடனடியா குவைத்தை சேர்ந்த அப்துல்லா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இருக்கிறாரு. இந்த அப்துல்லான்றவர் தான் அதிகமா சாஃப்ட்வேர் டெவலப்பிங் சைட்ல இருக்கிறவர். உடனடியா அந்த 2 பெண்களுக்குமே உயர் பதவி கொடுக்கப்பட்டு அவரோட கம்பெனிலேயே சேர்த்திருக்கிறாரு இந்த அப்துல்லான்ற குவைத்தை சேர்ந்த நபர். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த 2 பெண்மணிகளையுமே அல்லாஹ் கைவிடல. ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவு திறக்கும்ன்ற மாதிரி. ஸோ இன்னொரு ஒரு மிகப்பெரிய கம்பெனிலேயே மிகப்பெரிய போஸ்டிங்ல அவங்க 2 பேருக்குமே வேலை கிடைச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த 2 பெண்மணிகளுக்காக துவா செய்யுங்க. ஸோ இந்த செய்தி தான் இன்டர்நெட்ல ஒரு 3-4 நாளா வைரல் ஆகிட்டு இருந்தது. இந்த நிலையில நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒண்ணு இருந்தது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்குமா? அப்படி போர் நடந்தா ஈரான் தாக்கு பிடிப்பாங்களா? ஸோ எந்த நேரத்துல எப்போ போர் நடக்க போகுது? இந்த மாதிரி சில கேள்விகள் நம்மளை சுத்தி இருந்தது. இந்த போர் சம்பந்தமான விஷயங்களை பத்திரிகையாளர்கள், அப்புறம் வந்து இந்த போரை கண்காணிக்கிறதுக்குன்னு சில அமைப்புகள் இருக்கும், இவங்க எல்லாருமே நுணுக்கமா இந்த போரை பத்தி தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இந்த நிலையில தான் ஒரு ஃபேமஸான பத்திரிகையாளர்
ஃபாக்ஸ் நியூஸ் அதோட ஹோஸ்டா இருந்தவர் தான் டக்கர் கால்சன். இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிக நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லாம டொனால்ட் ட்ரம்ப் இந்த தேர்தலில் வெற்றி பெறறதுக்காக மேடை மேடையா ஏறி டொனால்ட் ட்ரம்ப்பை பத்தி புகழ்ந்து பேசி அதிகமான வாக்குகளை வாங்கி கொடுத்தவரும் இந்த நபர் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஒரு அசைக்க முடியாத ஃப்ரெண்ட்ஷிப் தான். இந்த நிலையில இந்த டக்கர் கால்சன் அப்படின்றவர் சில கருத்துக்களை ட்விட்டர்ல அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா இந்த நேரத்துல ஈரான் கிட்ட போருக்கு போனாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஆபத்தான நிலையா அமெரிக்காவுக்கு மாறிடும். இதனால அமெரிக்கால ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் தான் கொல்லப்படுவாங்க. ஸோ இதுல இழப்புன்றது நமக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த போர்ல ஈரான் நம்மளை ஈஸியா ஜெயிச்சிரும். நீங்க ஈரானை குறைவா எடை போடாதீங்க. இவங்க இன்னும் உச்சக்கட்ட பலத்தோட இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஈரானோட நம்ம போருக்கு போறது தற்கொலைக்கு சமமானது. எனவே ஈரான் மேல எந்த தாக்குதலையும் இப்போதைக்கு நடத்த வேணாம். இவ்வாறு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு டக்கர் கால்சன். ஸோ இந்த நியூஸ் தான் இப்ப அமெரிக்கா ஃபுல்லாவே வைரலா போயிட்டு இருக்குது. ஸோ நமக்குமே தெரியும், ஈரான் முன்னாடி மாதிரி கிடையாது. இப்ப நிறைய ஆயுதங்களை ரஷ்யாவோட டைப் பண்ணி ரஷ்யா கிட்ட நிறைய ஆயுதங்கள் வாங்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரானே சுயமா சில ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க, பெலஸ்டிக் மிசைலை தயாரிக்கிறாங்க, ட்ரோன்ஸை தயாரிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க கிட்ட அணு ஆயுதமும் வந்துருச்சு அப்படின்ற தகவலுமே வந்திருக்கு. இது அபிஷியலா வரலன்னாலும் பல உலக நாடுகள் வந்து கணிச்சிட்டாங்க ஈரான் கிட்ட அணு ஆயுதங்களும் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஈரான் இருக்கிறப்போ எந்த நாடு மோதினாலும் அது அந்த நாட்டுக்கு தான் ஆபத்தா முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே தான் டக்கர் கால்சனும் அவர் ட்விட்டர் அறிக்கையா வெளியிட்டிருக்கிறாரு. இவ்வாறு அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இன்னொரு மிக சந்தோஷமான செய்தி அரபு நாடுகள் கிட்டே இருந்து வந்திருக்குது. என்னன்னா, சவுதி, யுஏஇ, கத்தார், குவைத் இந்த 4 நாடுகளும் அரபு நாடுகளும் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, எங்களுடைய வான்பரப்பை அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தி ஈரானை அட்டாக் பண்ணக்கூடாது, எங்களுடைய வான்பரப்பை அமெரிக்கா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அறிக்கையை இந்த 4 நாடுகளும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தி வந்து ஒரு மிக மிக சந்தோஷமான செய்தி. ஏன் அப்படின்னா, இந்த 4 நாடுகளும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவாக தான் அப்பையிலிருந்து இப்போ வரைக்குமே இருக்கிறாங்க. ஸோ இந்த செயல் அரபு நாடுகளுக்கு ஒரு துணிச்சலான முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம இதுல இருந்து பார்க்கப்படணும். ஏன்னா இந்த 4 நாடுகளோட வான்பரப்பை யூஸ் பண்ணி தான் அமெரிக்கா நிறைய இடங்கள்ல தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ இந்த 4 நாடுகளும் தன்னுடைய வான்பரப்பை அமெரிக்காவுக்கு கொடுக்கல அப்படின்னா இந்த யுத்தம் நடக்கிறது மிக மிக கடினம் தான். ஸோ இப்படி ஒரு துணிச்சலான முடிவை எடுத்த அந்த அரபு நாடுகளுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை உலக நாடுகள் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வார் நடக்குமா அப்படின்றது கேட்டிங்கன்னா சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த தகவல்கள் தான் இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்டை சுற்றி வந்த வண்ணம் இருக்கு. எல்லாரும் பாலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்க, லெபனான் மக்களுக்காக துவா செய்யுங்க, ஏமன் மக்களுக்காக துவா செய்யுங்க, உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம் நாடுகளுக்காகவும் துவா செய்யுங்க. பாலஸ்தீன் வெற்றி அடைகிற வரைக்கும், பாலஸ்தீன் சுதந்திரம் அடைகிற வரைக்கும் அல்லாஹோட உதவியோட என்னுடைய குரல் அந்த அப்பாவிகளுக்காக ஒலித்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.